மறுதலிப்புக்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நேரிட கடிந்து கொள்ள முந்திரி கொண்டேன், நான் வயசுல பெரிய என் பேச்சு நீங்க கேட்கணும் என்று அவன் கடிந்து கொள்கிறான். கடைசியிலே அவன் மறுதலித்து ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போடுகின்றான். ஆனால் ஆண்டவர் அவனை திரும்பி பார்க்கின்றார். அந்த பார்வை மனம் திரும்புதலை உண்டாகும். என்னுடைய வார்த்தை கேட்கொண்டு அந்த இயேசுடைய அந்த அன்பின் பார்வை உன் மீது செய்தி வழியாக, பாடலின் வழியாக, ஜெபத்தின் வழியாக, அநேக சாட்சிகள் வழியாக இங்கே வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. இந்த அன்பை நீ ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பதாக கடந்து வருவாயா? மாறிடாயப்பா என்று சொல்லி ஆண்டவர் அந்த மன்னிப்பு என்ற பூவை அவர் மலர செய்தார். காட்டிக் கொடுத்த யூதாசை மாத்திரமல்ல, விட்டு ஓடி போன சீசர்களை மாத்திரமல்ல, அற்புதங்களை பெற்றுக்கொண்டு தூர நிறுத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த மற்ற ஜனங்களை மாத்திரமல்ல, இந்த பிலாத்துவையும் போர் சேவகர்களையும், ஏன் இந்த சாபங்கள் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும் என்று சொன்ன தன்னுடைய சொந்த ஜனங்களையும் அவர் மன்னிக்கின்றார். இந்த ரெண்டு கண்ணர்கள் மந்திரத்திலே அவரை தூஷித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ரெண்டு பேருமே முதலாவது தூஷித்தார்கள். அதிலே ஒரு கள்ளன் யோசிக்கின்றான், அவன் சிந்திக்கின்றான். நிந்தித்தவன் சிந்தித்தான், சிந்தித்தவன் ஆண்டவரை சந்தித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உணர்கின்றான் மேசியா வரப்போகிறார், ஒருவேளை இவர்தான் அந்த மேசியாவோ என்று அவன் உணர்ந்தபடினாலே இகழ்ந்த தன்னுடைய நண்பனிடம் அன்பின் வார்த்தைகளாலே கடிந்து கொண்டு சொல்லுகின்றார், நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம்.
நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத நன்மையும் செய்யவில்லையே என்று சொல்லி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகின்றார். என்னுடைய பிள்ளைகளே, இந்த கண்டனை போல இன்றைக்கு இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிற ஒரு முடிவை இன்றைக்கு நாம் எடுப்போமா? இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோட கூட. இன்றைக்கு எத்தனை பேர் பரதேசில் இருக்கிறீர்கள்? உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், நீங்கள் வேலை செய்கிற இடம், உங்களை சார்ந்த இடம்